அந்த அழிவை பற்றி பேசுவதற்காக வேண்டி நூருல் வஹ்னத் அவர்கள் வருகை தருகிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعد الذي عملوا لعلهم يرجعون. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم صلى الله العفو والعافية فإن أحدا لم يعطى بعد اليقين خيرا من العافية وصدق رسوله الكريم. அல்ஹம்துலில்லாஹ். வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுக்கும் ஏனைய மாணவர்களுக்கும் என் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம சகோதரர் அழகிய முறையில் அவரோட ஆக்கத்தை பற்றி அழகிய முறையில் சொல்லி காமிச்சிருந்தாங்க. முன்பிருந்த காலத்தில் பேங்குக்கு போய் பணம் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. இப்போ அழகிய முறையில் இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல நம்ம அதாவது அழிவுங்க தலைப்புல பேசுறதுனால அழிக்கிற விஷயமா தான் பேசுவா. அப்படி இல்ல எப்படி பறிமுதல் ஆச்சுன்னு சொல்றேன். எப்படி அதாவது பறிமுதல் ஆச்சுன்னா அழிக்கணும் அவன்கிட்ட இருந்து. சரி. எப்ப இந்த ஜிபே வந்துச்சோ, இது ஜிபே வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சம்பாதிக்கக்கூடிய செலவினங்கள், நம்ம சம்பாதிச்ச காசு பணம் எண்ணில் அடங்காம செலவாகிட்டே இருக்கு. பாருங்க, நம்ம சம்பாதிக்கிறதுன்னு சர்வ சாதாரணமான விஷயம். ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உழைச்சி வேலை செஞ்சு தன்னுடைய தன்மானத்தை அடகு வச்சு என்ன செய்யறோம், இன்னைக்கு மக்கள் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அந்த செலவு செய்யக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, ரீசெண்டா பாக்குறோம், பிள்ளைகள் வந்து வீட்டுல வந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுறத நிறைய நம்ம பாக்குறோம். வீடியோ கேம்ஸ்ல இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னாக்கா, நம்ம அதுல வீடியோ கேம்ல வரக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு உண்மையான காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு வந்துருச்சு. அதுல யூஸ் பண்ற அந்த துப்பாக்கி, அப்புறம் ரம்மி போன்ற விஷயங்கள் என்ன வந்துச்சுன்னு சொன்னாக்கா, அதுல காசு போடுற மாஸ்க்னு ஒண்ணு வாங்குறாங்க. அதுக்கு காசு செலவு பண்ணணும். விரலுக்கு போடுற ஒரு மாஸ்க்னு ஒண்ணு வாங்குறாங்க. அதுக்கு போடுற அந்த டிஸ்பிளே போடுற பவுடர்னு வாங்குறாங்க. ஆன்லைன்ல இருக்கு பவுடரா, அது டிஸ்பிளே போட்டு அப்படித்தானே சார் இருக்கு பாருங்க சொல்றாப்புல. சொல்லுங்க. அது போன்று இந்த பொருட்களுக்கெல்லாம் குழந்தைகள் செலவு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எப்படி சொன்னாக்கா, தன் தந்தை சம்பாதிச்சு வச்ச காசை அக்கௌண்ட்ல ஜிபேல யாருக்குமே தெரியாம செஞ்சிடாது. அந்த விலை கொடுத்து அந்த பொருட்களை வாங்குறது. எங்கடா காசு காலியாகுது. ஜிபே அந்த பின் நம்பரை ஏன் பிள்ளைகிட்ட சொல்றீங்க? சரி. அப்ப தந்தைக்கு தெரியாம தாய்க்கு தெரியாம அந்த குழந்தைகள் ரம்மி இந்த கேம் போன்ற இந்த வலைத்தளங்களுக்கு தன்னுடைய அனுமதி இல்லாம என்ன செய்யறாங்க, அந்த காசு பணம் செலவழிக்கிறாங்க. 1 ரூபா 2 ரூபா இல்ல, ஆயிரக்கணக்கான சொல்ல முடியாது, லட்சக்கணக்கு. அடுத்து சொல்லி காமிச்சாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்கள்ல என்ன நடக்குதோ, என்ன விஷயம் எங்க நிகழ்ந்தாலும் உடனடியாக வீடியோ சென்று மீடியாக்கள்ல போஸ்ட் பண்றாங்க அப்படின்றதா சொல்லி காமிச்சாங்க. நல்ல அழகிய விஷயம். பாருங்க, நல்ல விஷயங்களும் போஸ்ட் செய்யப்படுது, யூடியூப்ல பாக்குறோம் நம்ம. அதே மாதிரி நடக்கக்கூடிய அழிவுகளை பத்தியும் தவறான செயல்களை பத்தியும் மீடியாக்கள்ல பகிரப்படுது. இதனால அந்த குடும்பம் அசிங்கப்படுறது மட்டும் இல்லாம எத்தனை பேர் தற்கொலைக்கு முயற்சிக்கிறாங்க. நம்ம குடும்பம் என்ன அசிங்கப்பட்டுடுச்சு, சமுதாய மக்கத்துல என் பேர் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி அந்த எத்தனை பெண்களும் சரி ஆண் மக்களும் சரி தற்கொலைக்கு முயற்சிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் சொன்னாக்கா, இந்த மீடியா தான். நம்ம நடக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தானே அவருக்கு அழிவு தானே. அவர் அழிக்க நினைச்சாரு, அவர் நினைச்சுட்டாங்க அழிச்சிட்டு. அவ்வளவுதான். அப்புறம் பாக்குறோம், கொரோனா காலத்துல ஃபுட்டு சாப்பாடுக்கு வழி இல்லாம இருந்துச்சு. அப்போ டெலிவரி பாய் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணாங்க. இப்ப பாக்குறோம், இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறமா தான் இந்த டெலிவரி பாய்ஸ் அதிகமாயிடுச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா, நம்ம அலுவலகத்திலயோ மதரசாவிலயோ எங்கேயும் வெளியில இருக்கிறோம், வீட்டுல பெண்கள் இருக்கிறாங்க. நம்மளுக்கு தேவையான பொருட்களை நம்மளால வாங்கி கொடுக்க முடியலன்ற என்ன செய்யறாங்க, ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்க. பாருங்க, ஒரு காலம் இருந்துச்சு, மனைவி மக்களோட தேவையை, பிள்ளைகளோட தேவையை தகப்பன்மார்கள் வீட்டு ஆண்கள் தான் நிறைவேற்றி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, கடைக்கு கூட்டு போறது வரது. ஆனா எப்ப இந்த டெலிவரி பாய்ஸ் அதிகமாயிட்டாங்களோ, டெலிவரி பாய் வேலைக்கு வந்தாங்களோ, இந்த சிஸ்டம் எப்ப வந்துச்சோ அப்ப நம்ம அந்நியான நம்ம வீட்டு பெண்களை பாக்குறதுக்கு நம்மளே அனுமதிக்கிற ஒரு என்ன செய்ய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. பாருங்க, இப்ப வந்து டெலிவரி பாய் வரான்னு சொன்னாக்கா, அது மூலமாக கொஞ்சம் நஞ்ச தவறு நடக்குது. அவர் வந்து ஒரு திருட்டு கும்பலாவோட இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா வெளியில தகவல் சொல்லிடுறாரு. டெலிவரி பாய் ஒருத்தர் வேலை செய்யறான்னு சொன்னாக்கா, டெலிவரி பாய் வந்து வீட்டுல என்னென்ன இருக்குன்றது அந்த டெலிவரி பாய் தெரிஞ்சிருக்கு. எத்தனை பேர் இருக்கான்றது என்ன செய்யறது, நம்ம சமுதாயத்துக்கு அவர் என்ன செஞ்சாரு வெளிக்காட்டினார். பாருங்க, அந்த டெலிவரி பாய் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஏற்பட்ட சூழ்நிலை ஒரு அழிவு என்ன செய்யுது இதன் மூலமா உண்டாச்சு. பாக்குறோம், அஜித் அவர்கள் நடுவர் அவர்கள் ஆரம்பத்துல சொல்லியிருந்தாங்க, இந்த நவீன கண்டுபிடிப்புகள், நவீன வளர்ச்சி என்பது மனுஷனை வேகமாக என்ன செய்யுது நடத்தி சொல்லிக்கொண்டே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆமா, எந்த அளவுக்கு நவீன வளர்ச்சி வேகமாக மனுஷனை நடத்த அப்படி சொல்லிக்கொண்டே இருக்குதோ, காலங்கள் எந்த அளவுக்கு வேகமாக செல்கிறதோ,
அதே மாதிரி மனுஷனை வேகமாக மரணிக்கவும் செஞ்சிருது. அவனுடைய வாழ்நாளுக்கே சுருக்கிடும். எந்த அளவுக்கு வேகமா போதோ அந்த அளவுக்கு மனுஷன் என்ன செஞ்சிடறான், வேகமாக வாழ்ந்து வேகமாக மரணிச்சிரோட தருவாயில மனுஷன் இருக்கிறான். பாக்குறோம், மனுஷன் நீ காலையில எழுந்திருக்கிறேன்னு சொன்னாக்கா என்னுடைய அலுவலகத்துக்கு போறதுக்கு நேரம் இல்லாம என்ன சாப்பாடு கிடைக்குது, நூடுல்ஸ், இன்னும் ஜூஸான பொருட்கள், பசியோட நேரத்துல கிடைக்கக்கூடிய பொருட்கள் எதுவா இருந்தாலும் சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு பண்டங்கள் இருக்கு, இது எந்த அளவுக்கு மாறுபட்டதாக இருக்குன்னு சொன்னாக்கா, ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா, நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட சாப்பாடு எப்படிப்பட்டதுனாக்கா, தன்னோட வீட்டுல விளைஞ்ச பொருட்கள், இன்னும் விவசாய நிலத்துல தோட்டத்துல வரக்கூடிய பழங்களை, காய்கறிகளை அதை சமைச்சு சாப்பிட்டாங்க. பண்டிகை காலத்துலதான் இந்த வெள்ளை அரிசின்ற பொருட்கள்லாம் சாப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த குதிரைவாளி, சாமி, அப்புறம் கேழ்வரகு இதுன்ற பொருட்கள்லாம் என்ன செய்யுது, உணவுப் பொருட்களாக இருந்துச்சு. எப்ப இந்த நவீன கண்டுபிடிப்புகள் வந்து உணவு பண்டங்களை கெட்டு போகாம இருக்கிறதுக்காக ரொம்ப நாளைக்கு நம்ம வைக்கணும் என்பதாக நம்ம முயற்சி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்களோ, அந்த பொருட்கள் என்ன செய்யுது, நச்சு பொருட்களாக இருந்துச்சு, உணவுப் பொருட்கள் அல்ல. இது எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா, உணவு அல்லாத பொருட்களை உணவாக மக்கள் இன்னைக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். எப்படின்னு சொன்னாக்கா, நம்ம ஆரம்பத்துல பழங்கள் சாப்பிட்டுருக்கோம். பப்பாளி பழம் உதாரணம் எடுத்துக்கோம். பப்பாளி பழத்தை அறுத்தோம்னு சொன்னாக்கா உள்ள விதைகள் இருக்கும், விதையை எடுத்துட்டு நம்ம என்ன சாப்பிடுவோம். இப்ப பப்பாளி பழத்தை எடுத்து அறுத்தா உள்ள விதை இல்லை, தோலை மட்டும் தூக்கி போட்டு சாப்பிடணும், எந்த விதமான விதையும் இல்லை. அந்த சரி, அந்த பப்பாளி பழம் சாப்பிட்டோம்ல, அந்த விதையை கொண்டு நம்ம விதைக்கலாம். அடுத்து ஒரு செடி இல்லாமல் பப்பாளி பழம், அவ்வளவுதான். விதை இல்லாமல், விதை இருந்தா தான் என்னது ஆரோக்கியம் எல்லாமே. விதை இல்லாமல் பப்பாளி பழம், அதான் அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு, சொல்லி காட்டுறாரு. சாதாரண மசாலா பாக்கெட் 5 ரூபா பாக்கெட், சக்தி மசாலா, ஆச்சி மசாலா அப்படின்னு சொல்லி மசாலா பாக்கெட் 90 நாள் எக்ஸ்பிரி டேட் கொடுத்துருக்கேன். எத்தனை நாள் கொடுத்துருக்கேன்? 90 நாள். எவ்வளவு ரூபாய்க்கு? 5 ரூபாய்க்கு 90 நாள் அந்த மசாலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, அப்ப அது எவ்வளவு உணவு பழக்கங்களுக்கு இது பண்ணி வச்சிருப்பேன், ஆட் பண்ணி வச்சிருப்பேன். எவ்வளவு நாளை எவ்வளவு இந்த பொருட்களை கெமிக்கல் என்ன செஞ்சிருப்பான், ஆட் பண்ணி வச்சிருப்பான். பாருங்க, 5 ரூபா, ஆனா 90 நாள் விலைக்கு. அப்ப கெடுதி தானத்தா, அழிவு தானே. பாக்குறோம். இப்ப காய்கறி உணவுகள் பொருட்கள்ல இந்த பழங்கள், காய்கறி மட்டும் தான் அந்த ஹைபிரிட் இருக்கான்னு கேட்டா அப்படி இல்ல. ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ல என்னைக்கு நம்ம மனுஷன்லயே வந்துருவேன். ஆமா, ஹைபிரிட் மனுஷனே வந்துருவேன். கொஞ்ச நாள்ல ஆடு வந்துருச்சு. அடுத்து மாடு நடப்புல இருக்கு, ஆடு ரெடி ஆகிட்டு இருக்கு, ஹைபிரிட் குழந்தை ரெடி ஆகிட்டு, அடுத்து ஹைபிரிட் குழந்தை ரெடி ஆகிட்டு இருக்கு, ஹைபிரிட் குழந்தை. பாருங்க, அதே மாதிரி இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ல எந்த அளவுக்கு முன்னேறி இந்த சமுதாயம் போயிட்டுன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய அந்த மேற்கத்தியர்கள், ஜெர்மன் கண்ட்ரிஸ்ல, பிரான்ஸ் கண்ட்ரிஸ்ல தோசை, சட்னி, சாம்பார் சாப்பிடணும்னு சொன்னாக்கா அவங்க சமைக்க தேவையில்லை. இந்த ப்ரிசர்வேட்டிவ் பண்ண தோசை, சட்னி அங்க கிடைக்குது. அதை வாங்கி அதை வந்து உறைஞ்ச நிலையில இருக்குது, அதை எடுத்து அவன் வைக்கிறாங்க. அந்த உணவு என்ன செஞ்சிரு, அந்த சூடான பொருளில சாம்பார் சட்னியா மாறிடுது. அந்த அளவுக்கு இந்த நவீனமாக வளர்ந்து செஞ்சுட்டே இருக்கு. பாருங்க, சரி, இது இந்த மாதிரி நச்சு பொருட்கள் சாப்பிடுறது மூலயமாக நம்மளுடைய உடம்பு என்ன செய்யுது, பருவ மாற்றம் அடையுது, உடல் சோர்வற்ற நிலைக்கு போறோம், இன்னும் நோய்க்கு தள்ளப்படுறோம். பாருங்க, இன்னைக்கு ஒரு சுகர் பேஷண்ட் வந்து டாக்டர் போய் பாக்குறாரு, எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி நோய் எனக்கும் இருக்கேன்னு அவன் சொல்றீங்க. இல்ல, அந்த நிலைமை டாக்டருக்கு என்ன இருக்கு, சுகர் இருக்கு சொல்லும் போது டாக்டர் ஒரு 100 mg மாத்திரை கொடுக்குறாரு. ஒரு வருஷம் போது இந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. டாக்டர் எனக்கு சுகர் அதிகமாயிடுச்சு திருப்பி சொல்லல, பிறகு இன்னொரு மாத்திரை 200 mg. இப்படியே சுகர் கூட கூட ஒரு பக்கம் மாத்திரை கூட்டிக்கிட்டே போறாரு. கடைசியில் டெய்லி ஊசி போடுப்பாங்க. சரி, ஊசி போட்டா நோய் சரியாயிடுச்சான்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா கண்டிப்பா இல்லை, இந்த காலில் புண்ணு வந்துருச்சு, சரியா இல்லை, அப்ப காலை வெட்டி எடுத்துருவோம் அப்படின்றாரு. என்னடா வந்து ஒன்று மாத்திரை பாருங்க, அழிவு தானே. ஒரு உறுப்பையே சிதைக்க போறான், உறுப்பையே காலி பண்ண போற பிளான் போட்டான்னா அழிவுதான். அப்ப உறுப்பே காலி பண்ணிடுவாங்க. சரி, அந்த காலை எடுத்துட்டாரு, நீண்ட நாள் வாழ்றாரு கேட்டா சீக்கிரமே வாழ முடியும். அவ்வளவுதான். காலை எடுத்தோன்னா அவர் அந்த அதுலயே பாதி உயிர் போயிருது. மீதி உயிர் அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாத்திரையை சாப்பிட்டோம், மீதி உயிர் போயிடும். அதே மாதிரி நம்ம உடம்புல இந்த மாதிரி நச்சு பொருட்கள், இந்த தவறான சாப்பாடு பொருட்கள், நச்சு பொருட்கள் உடம்புல கலந்ததால அதை வெளியேற்றுறதுக்கு என்ன செய்யுது, மூளையே முயற்சி செய்யுது. அதாவது இயல்பாவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உடலுக்கு வந்து தன்னை சரி செஞ்சக்கூடிய ஒரு தன்மை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுல பார்க்கும்போது நம்ம அந்த நச்சு பொருட்கள் உடம்புல அந்த அழிவு தங்கும் போது வாந்தி ரீதியாகவோ இல்ல டிசென்ட்ரி ரீதியாகவோ இல்ல சளி மூலம் இல்ல அல்லது ஏதாவது ஒரு ஸ்கின் அலர்ஜி மூலம் இந்த நவீன இந்த நச்சு பொருட்கள் வெளியேறதுக்கு உடம்பு முயற்சிக்கும் போது அதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுத்துறோம். அப்ப அதுவும் வேலை செய்யாம என்ன செய்யுது, மனுஷன் அந்த நோய் உடம்புல தங்கி மனுஷனுடைய ஆபத்துக்கு தெளிவாயிடுது. நபிஸெல்லாம் சொல்லி காமிச்சாங்க, ஒரு நீங்க ஈமானுக்கு பிறகு நீங்க எல்லா இடத்துல கேட்கக்கூடிய விஷயமா ஒன்று இருந்துச்சுனாக்கா உடல் ஆஃபியத்தை கேட்குங்க. உலகத்துல மனுஷன் உயிரோட ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னாக்கா அவருக்கு அடுத்தபடியாக அவருக்கு தேவையான விஷயம் உடல் ஆஃபியத்து, உடல் சுகம். உடல் சுகம் இருந்தால் மட்டும்தான் மனுஷனை நீடிச்சு வாழ முடியும். உலகத்துக்காக தயாரிக்காலும் சரி, மறுமைக்காக தயாரிக்காலும் சரி, ஒரு மனுஷன் ஆஃபியத்தோட வாழ்ந்துக்கணும்.
வாய்ப்பு அளித்து நன்றி சொல்லி அதான் சொல்லிட்டாரு. வாங்க வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ்.